ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல் சேனல். பேசிட்டு இருக்கிறவங்க ஜோஷ்வா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்க குஷி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் குஷின்னு சொன்னவனே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப குஷியாக இருக்குமே. கொஞ்சம் பேர் வடிவல் சார் டைலாக் ரொம்ப குஷியோ அப்படின்னு பாடியிருக்கோமே. ஓகே, முதல்ல நான் சொல்ல போகிறது குஷி படத்துடைய டைரக்டர் நம்ம நடிப்பாரக்கன் எஸ்.ஜே. சூர்யா அவர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவருடைய ரெண்டாவது படம். இந்த படம் நல்லா சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே கிளைமேக்ஸை சொன்ன ஒரே மனுஷன் இவராக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. படத்தோட ஓப்பனிங்கில் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு ஆடியன்ஸும் தேட்டர் விட்டு ஏஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது, அந்த கிளைமேக்ஸை சொல்லியுமே 2 மணி நேரம் தேட்டரில் ஆடியன்ஸ் உட்கார வச்சு ஒரே டேரக்டர் இவராக தான் இருக்கணும். இதாங்க டேரக்டரோட யுக்தின்றது. அடுத்து படத்தில் நடிச்சவர் யார் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும். இல்லை, நம்ம தளபதி விஜய் சார், ஜோதிகா மேடம், விவேக் சார், நம்ம நாட்டாம விஜயகுமார் சார், நேர்கள் ரவி சார் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஷாம் சார் அந்த படம் நடிச்சிருப்பாரு. ஷாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்தில் விஜய் சாரோட 2வது அண்ணா நடிச்சார்ல, அவர் தான் ஷாம் அவர்கள். இவர் வந்து இந்த படத்தில் பாபுன்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு, விஜய் சாரோட ஃப்ரெண்டு கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம விவேக் சார் அவர்கள் விக்கின்ற கேரக்டரில் செம்மையாக நடிச்சிருப்பார், டான்ஸ் மாஸ்டர் கேரக்டரில். அதில் அவர் சொன்ன அந்த வார்த்தை செம்மையான வார்த்தை, சப்பு சப்பு சும் சப்பு 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 சும். அது வந்து சரியான ஒரு வார்த்தை. அதை வந்து இப்போ கூட ரியோ சார் நடிச்ச ஜோ படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டு வந்து நல்ல ஹிட்டான ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட டைலாக் மாடுலேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த குஷி படம் பண்ணும்போது விஜய் சார் வந்து கண்ணுக்குள் நிலவு படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. கண்ணுக்குள் நிலவு படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒரு மனநிலை மாற்றம் உள்ள ஒரு இளைஞராக நடிச்சிருப்பாரு. குஷி படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்டா சாக்கெட் பாய் நடிச்சிருப்பாரு. சரி, ரெண்டுத்துக்குமே வேரியேஷன் காமிச்சு செம்மையாக நடிச்சிருப்பாரு சார் வந்து. இந்த குஷி படத்துக்கு கதை இல்லை தான், ஓகே. அந்த படம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை நான் சொல்லட்டுமா கேளுங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்ல போயிருக்காங்க. கதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கதாபாத்திரமா மாறி மாறி அந்த கதையை சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் சார் மாதிரி பேசி சொல்லியிருக்காங்க அவரோட கேரக்டர். அதே மாதிரி நேர்கள் ரவி சார் மாதிரி பேசி சொல்லியிருக்காங்க. விஜய் சார், ஜோதிகா மேடம் அவங்கள மாதிரி பேசி கதையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே விஜய் சார் வந்து பிரமிச்சு நின்றுருக்காரு, சைலண்ட் ஆயிட்டாரு. எஸ்.ஜே. சூர்யா சார் யோசிச்சிருக்காங்க, என்ன இது ஒரு கதை பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்புறம் கேட்டிருக்காரு, வேற கதை சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சார் வந்து இல்லையே, இதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து நல்ல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படம் வரும்போது எல்லாமே எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க. விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மற்ற ஹீரோஸோட ஃபேன்ஸும் எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க. எப்படி இருக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஒரு படமா அமைஞ்சிருச்சு. மெகா ஹிட் திரைப்படம், ட்ரெண்ட் செட்டர் மூவி இந்த படம் வந்து சொல்ல போனால். அதுக்கப்புறமா இந்த படம் ஹிட் ஆன பிறகு விக்ரமன் சார் வந்து விஜய் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி விஜய் இந்த படத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சார் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எஸ்.ஜே. சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு சார், அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணுமே, நரேஷன் கிங்கு சார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த மனுஷன் நரேஷன் கிங்கு தான், வேற லெவல் அந்த மனுஷன் வந்து. அப்படி ஒரு படம் வந்து, அப்படி ஒரு கதை இருக்கு அந்த படத்துக்கு வந்து. வேற லெவல் படம் திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தளபதி ஃபேன். அந்த படம் வந்த ஏன்பா ரிவ்யூ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்தப்போ நான் குழந்தையா இருந்தேன், அதனால போட முடியல. அதான் இப்போ போடுறேன். 2000 மே 19 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பயும் அந்த படம் மெகா ஹிட். 2025 செப்டம்பர் 25 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பயும் அந்த படம் மெகா ஹிட் தான். என்னைக்குமே மனசுல இருக்க படம் குஷி. சரிவா, ட்ரெண்ட் செட்டர் மூவின்னு சொன்னீங்க, அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இன்ஸ்பயர் வச்சு நிறைய படம் வந்துருச்சு. எக்ஸாம்பிள், தனுஷ் சார் நடிச்ச திருடா திருடி, நம்ம ஜீவா சார் நடிச்ச எஸ்எம்எஸ், இதெல்லாமே அதோட இன்ஸ்பிரேஷன் தான். மீண்டும் நம்ம தளபதி நடிச்ச சர்ச்சின் இருக்குல்ல, அதுவும் அதோட இன்ஸ்பிரேஷன் தான். அப்படியே ட்ரெண்ட் செட்டர் மூவி தான் அந்த குஷி வந்து. சரி, இவ்வளவு சொல்லிட்டு சாங்ஸ் சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா, சாங்ஸ் வேற லெவல். யார் சொல்வதோ சாங் செம்மைட்டு. அதுல பர்டிகுலரா எனக்கு பிடிச்ச லைன் வந்து, இதழ்கள் பொய் சொல்லும் இதயம்மை சொல்லும் தெரியாத உண்மை புரியாத, அந்த லைன் வந்து சரியான ஒரு லைன் அது. அப்புறம் மேக்கரோனா சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து ஒரு பழைய பாட்டோட ரெப்பரேஷன் சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல உன்னை அறிந்தால் சாங் இருக்குல்ல, அதுல வந்து மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படி வரும்ல. இது வந்து நான் நினைத்தால் நிலவின் ஒளி ஒரு நாள் மட்டும் நிறுத்தி வைப்பேன், அப்படியே கண்டிப்பா மேட்ச் ஆகுதுல்ல. ஆமா, அந்த சாங்கோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. அதே மாதிரி இன்னொரு சாங் இருக்குல்ல, இதெல்லாம் நோட் பண்ணிருப்பேன். அந்த சாங் தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதான் நான் சொல்ல போறேன். கட்டி வீடா சாங் இருக்குல்ல, இது வந்து இதுவும் ஒரு பழைய சாங்கோட ரெப்ரேஷன் தான். அவள் செந்தமிழ்த்தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய் சாங் இருக்குல்ல, அதே தான் கட்டி வீடா அப்படின்னு வரும். இதை நான் சொல்லுங்க, எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சொல்லணும்னா வேற லெவல் சாங்ஸ், மியூசிக். எனக்கு பிடிச்ச பிஜிஎம் வேற லெவல் பிஜிஎம் அது. இன்னொரு சாங் சொல்லி ஆகணும், ஓ வெண்ணிலா சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து நல்ல ஒரு, அந்த சாங் கேட்கும் போதே நம்ம சொல் வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சாங் அது. உன்னிகிருஷ்ணன் சார் வந்து வாய்ஸ் மேட்லேஷன் மாற்றி பாடிருப்பாங்க. அதே படத்தை ஹரிஹரன் சார் இன்னொரு சாங்கும் பாடிருப்பாரு, அந்த சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன்
சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அந்த சாங் சரியான ஒரு சாங். அது அனுராதா மேடமோட சேர்ந்த சாங்கை சும்மா பின்னி பேரில் எடுத்துருப்பாரு. அடுத்து இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் தான். இனிமேலும் படம் பிடிக்கும். இப்போ 2025 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2025 படம் ரிலீஸ் பண்ணாலும் அடுத்த ஜென்ரேஷன் படத்தை பார்ப்பாங்க. அப்படி ஒரு படம் குஷி படம் வந்து. ஓகே, ரிவ்யூ பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற மேலும் தகவலை தெரிஞ்சுக்க ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.